ஒரு பாகம் ஒருத்தன் ஒரு பெரிய யானைய ஒரு சின்னோண்டு கைத்தால கட்டி போட்டிருந்தான். அந்த யானை நினைச்சா அந்த கைத்த அறுத்துட்டு ஓடி இருக்கலாம். ஆனா அந்த யானை அங்கேயே நிக்குது. இத பார்த்த வழிப்போக்கன் ஒருத்தன் அந்த பாகன்ட்ட போய், இவ்வளோ பெரிய யானைய இத்தினோண்டு கயிறால கட்டி வச்சிருக்கியே, இந்த கைத்த அந்த யானை அறுத்துறாதா?" அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பாகன் சொன்னான், "கண்டிப்பா இந்த யானை வந்து இந்த கைத்த அறுக்காது. காரணம் என்ன தெரியுமா? இந்த யானைய நான் குட்டியா இருக்கும்போதே இங்க கொண்டு வந்து இந்த கயித்தால தான் கட்டி போட்டேன். அப்போ வந்து இந்த கைத்த அதால அறுக்க முடியல. அதனால அதோட ஆழ் மனசுல நம்மால இந்த கைத்த அறுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருச்சு. அதனால தான் அந்த யானை பெருசானதுக்கு பின்னாலயும் இந்த கயித்துல கட்டி போட்டா நம்மால இந்த கைத்த அறுக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால இங்கேயே நிக்குது. அதோட ஆழ் மனசுல அறுக்கவே முடியாதுங்கிற ஒரு விஷயம் பதிஞ்சு போச்சு" அப்படின்னாங்க. ஆமாங்க. நம்மளும் நெறைய பேருக்கு வந்து அ முன்னாடி நடந்த தோல்விகள நெனச்சுட்டே இருக்கிறது, யாராவது நம்ம வந்து எதிர்மறையா பேசுறது, இதையெல்லாம் நெனச்சுக்கிட்டு நம்மால எதுவுமே முடியாது, முடியாதுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம இருந்துர்றோம். அப்படிலாம் இல்லாம, நம்மால முடியும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள விதைச்சுக்கிட்டு, இந்த நொடி முயற்சி பண்ணுனா, வெற்றி நமக்கு தான். முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.